வணக்க மக்களை, சற்றுமுன் நடைபெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுகவில் அடுத்த விக்கெட் அவுட்டா? இபிஎஸ் தங்கமணி மோதல், ஒரு நிமிடத்தில் உண்மையை உடைத்த முன்னாள் அமைச்சர். வாங்க வீடியோவை முன்பாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய, அதாவது ஏப்ரல் 23 தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் கண்டிப்பாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையமோ ஒரு தீவிரமான ஒரு ஆணித்தரமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான், அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் இடையே ஒரு கடும் பனிப்போர் நிலை வருவதாக அரசியல் வட்டாரங்களெல்லாம் பரவி வரும் வியூகங்களுக்கு தற்பொழுது தங்கமணி அவர் தரப்பிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் அவர் கூறிய செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறதா. அதாவது இது குறித்து வெளியான விளக்கமளித்த அவர், இத்தகைய செய்திகள் அனைத்தும் தேவையற்றவர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் வெறும் வதந்திகள் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். தங்களுக்கு அதாவது எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது என்பதை உறுதிப்படுத்திய தங்கமணி, நான் எப்போதும் தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு சாதாரண தொண்டன் தான் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவிப்பதன் மூலம் கட்சி தலைமை மீதான தனது விசுவாசத்தை மீண்டும் ஒருமுறை பசையாற்றினார் தங்கமணி அவர்கள். அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை வேலுமணி தங்கமணி என்பது அதிமுகவின் கோட்டையாக விளக்கக்கூடிய கொங்கு மண்டலம் கண்டிப்பாக இம்முறை திமுகவின் கோட்டையாக விலகக்கூடிய சூழல் தான் தமிழக அரசில் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில் தான், அதாவது அதிமுகவில் நீண்ட காலமாக தனது அனுபவம் கொண்ட வாய்ந்த அமைச்சர்கள் ஒருவர் தான் தங்கமணி. அது மட்டுமின்றி தங்கமணிக்கு அவர்கள், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பெரும் செல்வாக்கு மற்றும் வாக்கு வங்கியத்தில் அதிக அளவில் காணப்படும் சூழலில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருப்பது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இத்தகைய சூழல் தான் அவர் கூறியதாவது, நான் எப்பொழுதும் அதிமுகவின் தொண்டனாகவே இருந்து வருகிறேன். அதாவது எனக்கும் எடப்பாடி எந்த ஒரு மோதல் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஊடகங்கள் பரப்பும் செய்திகளுக்கு நான் பொறுப்பாக முடியாது, அவர்கள் கண்டிப்பாக கட்டுக்கதை எல்லாம் கூட சொல்வார்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இந்த வகையில் தான் தங்கமணியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து ஒரு வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா. அதாவது தங்கமணிக்கும் எடப்பாடிக்கிடையே மோதலெல்லாம் ஏற்பட்டு நிலவக்கூடிய சூழல் கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் உருவாகும் என்பதை வியூகம் வகுக்கப்பட்ட நிலையில் தான் தங்கமணி இந்த உண்மையை உடைத்திருக்கிறார். இந்த வகையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கக்கூடிய சூழல் தான் இந்த தேர்தல் அமையும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. அதாவது அதிமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள் ஒருவர் தான் தங்கமணி அவர்கள். அது மட்டுமின்றி தங்கமணி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கடுமையாக உழைக்கப்பட்டு கட்சிக்காக தனது பணிகளையே அர்ப்பணித்து செய்தவர் தான் தங்கமணி அவர்கள். இந்த வகையில் தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வெல்லப்போவது யார், அதிமுகவின் கூட்டணியா அல்லது திமுகவின் கூட்டணியா என்பதுதான் தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய சூழல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.